அனைவருக்கும் வணக்கம். 18வது அதிகாரம் வெகாமை. நடுவின்றி நன்பொருள் வெகின் குடிபொன்றி குற்றமும் ஆகே தரும். அதாவது நியாயத்தை தவறி பிறரது பொருளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனுடைய குடும்பமும் அழியும். அது மட்டும் அல்லாமல் அவனுக்கு வாழ்க்கையில் துன்பமும் அதிகரித்து கொண்டும், அது மட்டும் இல்லாமல் பழியும் பாவமும் பெருகி கொண்டே போகும். படுபயன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். அதாவது ஒரு அநியாயம் நடக்கும்போது அந்த செயலுக்காக ஒருவர் வெட்கப்படுபவர் பிறர் பொருளை ஒருபோதும் அபகரிக்கும் செயலை செய்யவே மாட்டார். சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாதே மற்றின்பம் வேண்டுபவர். அதாவது இந்த உலகத்துல உண்மையான இன்பங்கிறது நிறைய இருக்கு. ஆனா அந்த உண்மையான இன்பத்தை பற்றி தெரியாதவர்கள் மட்டும்தான் ஒரு சிறிய இன்பமான பிறரின் பொருளை அபகரிப்பதால் வரும் சிறிய இன்பத்தை விரும்புவார்கள். இளமென்று வெகுதல் செய்யாத புலமென்ற புன்மையில் காட்சியவர். அதாவது ஐம்புலன்களையும் அடக்கும் வலிமை உள்ளவர்கள் தன்னிடம் இல்லை என்பதற்காக பிறருடைய பொருளை அபகரிக்க ஒருபோதும் நினைக்கவே மாட்டார்கள். அக்கியகன்ற அறிவெல்லாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின். அதாவது பிறர் பொருளை அனுபவிக்க நினைப்பவர்களுக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருந்தும் என்ன பயன் அப்படின்னு ஒரு வினாவா வள்ளுவர் கேட்கிறாரு. அருள்வெகி ஆட்சிகள்னா பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும். அதாவது அருளோட வழியில நல்ல செயல்களை செய்து கொண்டு நலமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஒருவனின் சொத்துக்காக அவனுடைய பொருளை அபகரிக்க நினைத்தால் அவன் செய்த அறமும் அவன் செய்த நன்மையும் பயனற்றதே. வேண்டற்கு வெகியான் ஆக்கம் விளையவையின் மாந்தருக்கு அரிதான் பயன். அதாவது பிறர் பொருளை அபகரிப்பதால் வரும் செல்வத்தை ஒருபோதும் விரும்பக்கூடாது. ஏனென்றால் அந்த செல்வம் ஒருபோதும் நல்லதை நம் வாழ்க்கையில் கொடுக்கவே கொடுக்காது. அகாமை செல்வத்திற்கு யாதனை வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள். அதாவது இந்த உலகத்திலேயே குறையாத செல்வம் என்னன்னா பிறரோட பொருளை அபகரிக்கணும்னு நினைக்காம இருக்கிறது தான். அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. அதாவது இதுதான் தர்மம். அதாவது தர்மம்னா என்னன்னா பிறர் பொருளை விரும்பாமல் இருக்கும் அறிவுடையவர்கள் தான் இதை தர்மம் என்று நினைத்து ஒருபோதும் பிறருடைய பொருள்களை நினைத்து வருந்த மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் பிறருடைய பொருளை அபகரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் வீட்டில் எப்போதும் திருமகள் வந்து சேருவாள். இரல் ஈனும் எண்ணாது வெகின் விரல் ஈனும் வேண்டாமே என்னும் செருக்கு. அதாவது சிந்திக்காமல், அதாவது யோசிக்காம பிறர் பொருளை அபகரிப்பவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே வந்து சேரும். பிறர் பொருளை அபகரிக்காதவனுக்கு வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வந்து சேரும். நாளைக்கு 19வது அதிகாரத்துள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி.